அது நாவல். நாவல் இது கொய்யா. கொய்யா இலைகள் வந்து இன்னைக்கு வந்து ஒரு சின்ன தகவலை இதை பதிவு பண்றோம். கொய்யா பழங்களை விட கொய்யா இலைகளுக்கு உலகளாவிய வர்த்தகம் இருக்கிறது. மூலிகை சார்ந்த விஷயம். வன்னி, எண்ணெய் பச்சை, கொய்யாவா கொய்யா. இந்த மாதிரி 16 வகையான மூலிகைகளை இன்னைக்கு கொண்டு வந்திருக்கோம். இந்த 250 வகையான மூலிகைகள் பொங்கலுக்குள்ள இங்க வந்துடும். இது என்ன தெரியுமா? வாழை, போடுறீங்க சொர்க்கமரம், பலா. பலா முக்கணிகளில் மிக முக்கியமானது. மாவா, இதெல்லாம் மாங்கடை தெரியும். மாமரங்கள் நிறைய இருக்கு. மரத்தினுடைய மகத்துவம் என்னன்னா, நம்ம காலத்துல இப்ப இங்க தோரணம் கட்டிருக்கோம் இல்லையா, வீடு வாசல்கள்ல தோரணம் கட்டிருக்கோம். ஏன் மா இலை தோரணம் கட்டுறாங்கன்னா, மா இலைக்கு வந்து ஆன்டிபயோட்டிக், ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய வல்லமை இந்த மா இலைகளுக்கு உண்டு. கிருமிகள் வீட்டுக்கு உள்ள வராது. அதுக்காக தான் அந்த காலத்துல மா இலை தோரணங்கள் கட்டணும். மா இலை வந்து மிகப்பெரிய முக்கியமான மூலிகை. நெல்லி உள்ளவா நெல்லி இருக்கிறதே மிக முக்கியமான மூலிகை. இது வந்து ஊட்டச்சத்து இருக்கிறது. விட்டமின் சி டிஃபிஷியன்சி இருக்கிறதே. ஆமா ஆமா, அவை வந்து கொடுக்குறோம். கனி வந்து நெல்லி தான். இதுல விரிவான விளக்க உரைகள் ஒவ்வொரு வாரமும் 52 வாரங்கள் உங்களுக்கு கொடுக்கணும், விளக்கம் கொடுக்கிறோம். இப்ப இந்த மூலிகை மரக்கன்றுகளை பெற்றுக் கொண்டிருக்கின்ற எஸ்எஃப்எஸ் பள்ளியினுடைய பசுமை குழுக்கள் இன்னைக்கு ஒடிசா வாழ் ஐயா அவர்கள் தலைமையில் அந்த ஒரு பணியை தொடர்ந்து இருக்கிறோம். இந்த 5ஆம் வகுப்பு மாணவர்கள் மட்டும் அங்க வந்து கலந்துக்கலாம். இவங்களோட சேர்ந்து உங்களுடைய மாணவர்களை, அதாவது விருப்பப்படுற ஆசிரியர்கள் அங்க வரலாம். அந்த மூலிகை பள்ளிக்கு நம்ம எல்லாரும் சார்பாகவும் எஸ்ஆர்எஸ் உடைய வேளாண்மை கல்லூரி மாணவிகளை அவங்களுடைய பக்கத்துக்கு மிக தாழ்மையுடன் அன்புடன் வேண்டி கொள்கிறோம். இப்ப இவர மரக்கன்றுகள் எல்லாருமே எழுந்து நின்று ஒரு ஆங்கில உறுதிமொழியை எஸ்எஃப்எஸ் கல்லூரி மாணவர்கள் எழுந்து நிற்கவும் தயவு செய்து. சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்பட வேண்டி நம்முடைய முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் நமக்கு வழங்கிய ஒரு உறுதிமொழியை ஆங்கிலத்திலே எஸ்ஆர்எஸ் பள்ளி மாணவிகள் படிப்பார்கள்.
அவர்களுக்கு பின்பாக நாம் அனைவரும் அதே வார்த்தைகளை சொல்லி உறுதிமொழி எடுத்துக் கொள்வோம். அவர்கள் மாணவிகள் சொல்ல சொல்ல நீங்களும் அதை பின்தொடர்ந்து சொல்லி உறுதிமொழி எடுத்துக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். Morning, environment hope. I realize that every mature tree by photosynthesis absorbs 20 kilograms of carbon dioxide every year. By the same process, each tree lets out about 14 kg of oxygen every year. I will plant and nurture 10 trees and will ensure my parents, my sisters and brothers plant trees and my neighbors also plant 10 trees each. I will be an ambassador for tree mission in my locality. I will keep my house and its surroundings clean and use products which are biodegradable to the extent. I will promote a culture of environment friendliness through recycling and conservation of water and other recyclable materials both at home and school. When I take a professional career, I will take decision with respect of organizational processes which protects the environment and preserves the biodiversity. I will encourage the use of renewable energy to the maximum extent. I will spread the awareness about the need to preserve the environment in my home, in my locality and among my friends. I will engage the water conservation, especially by rainwater harvesting, and spread the message in my family and friends. Thank you. என் பேர் வந்து ரா சிவ பாலசுப்ரமணி ஆனேர். என் பேருக்கு முன்னாடி என்னுடைய அம்மா பேரும் இருக்கு, அப்பா பேரும் இருக்கு. வழக்கமா எல்லாரும் தமிழில் எழுதுறப்ப என்ன பண்ணுவாங்க, இனிஷியல் வந்து இங்கிலீஷ்ல எழுதுவாங்க. நான் வந்து என்னுடைய இனிஷியல் வந்து தமிழில் தான் எழுதுறேன். அது கூட அம்மா பேரையும் சேர்த்துக்கிறேன். ராஜேஸ்வரின்றது என்னோட அம்மா பேர், சிவஞானம்ன்றது என்னோட அப்பா பேர். அதே மாதிரி எல்லாரும் பேருக்கு பின்னாடி பட்டம் போடுவாங்க. நான் ஒரு 13 வருஷமா என் பேருக்கு பின்னாடி என்னோட பிளட் குரூப் தான் போடுறேன். பிளட் குரூப்லாம் உங்களுக்கு தெரியும், ரத்த வகை. என்னோட பிளட் குரூப் வந்து பி பாசிட்டிவ். பாசிட்டிவ்ன்றது குணம் கிடையாது, என்னோட பிளட் குரூப். அதனால அதை என்ன பண்ணியிருக்கோம், தமிழ் படுத்திருக்கோம். ஆ நேர். ஏ வந்து ஆன்னு சொல்றோம், பி வந்து ஆ சொல்றோம். அதனால என்னோட பிளட் குரூப் வந்து ஆ நேர், அதாவது பி பாசிட்டிவ். ஏன் வந்து என் பேருக்கு பின்னாடி என் படிப்பு வேற எந்த இதுவும் போடாம என் பிளட் குரூப் போறேன்னா, இன்னைக்கு உலகம் முழுக்கும் ஆக்சிடென்ட்ல இறக்குறவங்க அதிகமா இருக்கிறாங்க. அதே மாதிரி அடிப்பட்ட உடனே பிளட் தேவைப்படுது. அது என்ன பிளட் குரூப்னு தெரியாம தவிக்கிற நேரத்திலேயே அவங்க சம்மந்தப்பட்டவங்க இறந்துடுறாங்க. அதனால நான் என்ன பண்ணேன், ஒரு 13 வருஷம் முன்னாடி எனக்கு ஒரு சூழல் வந்து ஒரு ஏபி நெகட்டிவ் என்னால் அரேஞ்ச் பண்ண முடியாம அந்த குழந்தை இறந்துருச்சு. அன்னைக்கு மாலையிலேருந்து நான் என் பேருக்கு பின்னாடி பிளட் குரூப் போட ஆரம்பித்தேன். இன்னி வரைக்கும் நான் போட்டுட்டு இருக்கேன். அதே மாதிரி எல்லாரையும் போட வைக்கிறேன். இப்போ தமிழ்நாடு ஒரிசாவில் மட்டும் 5 லட்சம் பேர் அவங்க பேருக்கு பின்னாடி பிளட் குரூப் போட ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால என்ன ஒரு நன்மை நடந்திருக்குன்னா, அடிப்பட்டு கிடக்கிறவங்களுக்கு இல்லை உடம்பு சரியில்லாமல் இருக்கிறவங்களுக்கு உடனே பிளட் வேணும்னா அவங்க இந்த பிளட் குரூப்பு, இப்போ குணசேகரன் ஏ பாசிட்டிவ் இல்லை மாலதி ஏ நெகட்டிவ் தெரியறதால உடனே வந்து அந்த பிரச்சனையை தீர்க்கிறாங்க. இப்போ இன்னைக்கு வந்து ஒரு மிக முக்கியமான நிகழ்வு உருவாக்குறாங்க, ஒரு ஹெர்பல் கார்டன், ஹெர்பல் நர்சரி. அதுக்கு அடையாளமாகவே நீங்கள் இருக்கிற இந்த பெரிய ஒரு 7 ஏக்கர் ஒரு நிலத்தில் மரம் இருக்கிற இடத்துல தான் குழந்தைங்க உட்காந்துருக்கீங்க. ஒரு 10 வருடம் முன்பு ஃபாதர்லாம் ஒரு தொலைநோக்கு பார்வையில் வச்ச மரம் தான் இன்னைக்கு உங்க எல்லாரையும் மரத்து நிழலில் உட்கார வச்சிருக்கு. இது நீங்க இருக்கிற நிலத்துடைய பெருமை நீங்க தெரிஞ்சுக்கணும். நீங்க இருக்கிறது
இந்தியான்றது பாரதம்ன்றது மிகப்பெரிய நாடாக இருந்தாலும் அது 2 பிரிவா இருக்கு. விந்தியமலைக்கு கீழே உள்ள தென்னிந்தியா, விந்தியமலைக்கு மேலே இருக்க வட இந்தியா, உத்தர பாரதம் சொல்லுவாங்க. இந்த பகுதி வந்து மிக முக்கியமான ஒரு பயோடைவர்சிட்டி, பல்லுயிர் ஓம்புதல் கொண்ட பகுதி. அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையும் கிழக்கு தொடர்ச்சி மலையும் அதை சுற்றிய 3 புறம் கடலால் சூழ்ந்த இந்த நிலமும் உலகத்துக்கு நன்கு தெரிந்தவை. இப்ப எல்லாம் சொல்லுவாங்க பசிபிக் கடல் பத்தி சொல்லுவாங்க, அட்லாண்டிக் கடல் பத்தி சொல்லுவாங்க. ஆனா இந்த 2 கடல் பத்தியுமே 1000 வருஷமா தான் பேசுறாங்க. ஆனா நம்முடைய இந்திய பெருங்கடலை பத்தி பல 1000 வருஷமா எல்லாரும் பேசுறாங்க. ஏன்னா இந்த இடம் வந்து உலகத்தை இணைத்த ஒரு பகுதியா இருந்தது. நீங்க இருக்கிற பகுதி பாண்டிய நாடு சொல்லுவாங்க. இது பக்கத்துல ஒரு 80 கிலோமீட்டர் நான் பிறந்த ஒரு திருச்சி உறையூர் இருக்கு. அதை வந்து சோழ நாடுவாங்க, கரிகால ஆண்டுன்னு சொல்லுவாங்க. இந்த பகுதி உலகத்தை இணைச்சிருக்கு. இன்னைக்கு உலகம் முழுக்க தொடக்கூடிய ஒரு நிலமா நம்ம பகுதி ஒரு காட்டில் இருந்திருக்கு. இன்னைக்கு மட்டும் இல்ல, 2000 வருஷம் முன்னாடி கிரேக்கத்தையும் சீனத்தையும் இணைத்த ஒரு பகுதியாக இந்த தமிழ்நாடு இருந்திருக்கு. அதே மாதிரி தமிழர்களுக்கு திசைன்னு பார்க்குறப்ப இப்ப எல்லாருமே 4 திசை சொல்றீங்க, கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு. நான் ஒரு கடலோடி, கடல்ல போறவன். எனக்கு தெரியும் தமிழர்களுக்கு 1024 திசைகள் தெரியும். எப்படின்னா 2, 4, 8, 16, 32, 64, 122, 256, 512, 1024. இந்த 1024 திசைகள் தெரிஞ்சதால்தான் தமிழர்களுடைய உலகளாவிய கடல் பயணம் நடந்தது. இப்ப நீங்க இங்க மரங்கள் பத்தி பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு சொன்னாங்க ஒரு 18 வகையான மரச்செடிகள் கொடுத்து இவங்களுக்கு வந்து மூலிகை பண்ணி ஆர்வம் விரைவில் 250 செடிகள் கொடுப்போம்னு சொல்றாங்க. இந்த இடத்த இன்னைக்கு இருக்கக்கூடிய வெப்பம், இன்னைக்கு வெப்பம் இருக்கிறதால தான் எல்லாம் மரத்துக்கே உட்காருங்க. இந்த வெப்பத்தை அடக்கணும்னா நமக்கு வந்து பல வகையான மூலிகைகள் தேவை. இப்போ நான் வந்து என்ன அறிவு பண்ணிக்கிறேன், நான் வந்து படித்தது ஃபிசிக்ஸ் படித்தேன், அதுக்கப்புறம் வந்து இன்ஜினியரிங் படித்தேன், அதுக்கப்புறம் ரிமோட் சென்சிங் சொல்லக்கூடிய வானத்திலேருந்து பூமி ஆராய்ச்சி பண்ணுற பூமி சுழற்சியை பற்றி ஆய்வு பண்ணுற ஒரு படிப்பு படித்தோம். அப்புறம் என்வரான்மெண்டல் சயின்ஸ். அது இல்லாமல் பைட்டோகெமிக்கல் சொல்லக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பயோடைவர்சிட்டி பேஸ்ல இங்க இருக்கக்கூடிய மரங்களுடைய தன்மை என்ன, மரங்களுடைய வேருடைய தன்மை என்ன, மரங்களுடைய கிளைகள் தன்மை என்ன, மரங்களுடைய பட்டைகள் தன்மை என்ன, மரங்களுடைய இலைகள் தன்மை என்ன, காய் தன்மை என்ன, பூ தன்மை என்ன, ஒரு பைட்டோகெமிக்கல் சொல்லக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய பயோடெக்னாலஜின்ற ஃபீல்டுக்கு தேவையான ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருக்கேன். நான் தொழில் முறையில ஒரு சப்மரைன் மேனுஃபேக்சரிங் ஒரு நிறுவனத்தில், அதாவது கடலுக்குள்ள மூழ்கி ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி பைட்டோகெமிக்கல்ஸ் சொல்லக்கூடிய RIR பயாலஜி ஒரு கொரியா இருக்கக்கூடிய கம்பெனியோட சேர்ந்து தமிழ்நாட்டுடைய மூலிகை வளத்தை ஆராய்ச்சி பண்ணி பயோஃபியூல் சொல்லக்கூடிய இன்னைக்கு பெட்ரோல் பூமியிலிருந்து தோண்டி எடுக்கக்கூடிய அந்த பாசில் ஃபியூலுக்கு பதிலாக பயோஃபியூல் சொல்லக்கூடிய மாற்று எரிபொருளையும் மாற்று சக்தி சார்ந்த ஆய்வுகளையும் நான் ஈடுபட்டு. ரொம்ப முக்கியம், நீங்க இப்படி உட்கார்ந்துருக்க அதே மாதிரி நான் உட்கார்ந்துருக்கேன் 50 வருஷம் முன்னாடி. அப்ப நான் உருவானதான் இன்னைக்கு உலகம் முழுக்க என்னை வந்து தெரிய வச்சு. அன்னைக்கு நான் பார்த்த அறிஞர்கள், அன்னைக்கு நான் பார்த்த பெரிய பெரிய மேதைகள், அன்னைக்கு நான் வந்து கத்துக்கிட்ட பல விஷயங்கள் தான் இன்னைக்கு உலகம் முழுக்க போச்சு. இன்னைக்கு நீங்களாம் இங்க படிக்கிறீங்க, நீங்களாம் நிச்சயமா ஒரு மிகப்பெரிய நிறைய படிப்பு படிச்சுட்டு வேலை செய்யணும்னு ஆசைப்படுவீங்க. உங்களுக்கான வேலை இந்த உலகம் முழுக்க காத்துட்டு இங்க இருக்க எல்லாருக்கும் சேர்த்து சொல்றேன். தமிழ்நாட்டில் மட்டும் உங்களுக்கு வேலை இல்லை, உங்களுடைய படிப்பும் சரி, உங்களுடைய அதாவது வேலை செய்வது கூட கிட்டத்தட்ட இன்னைக்கு இருக்கிற நிலைமையில 191 நாடுகள்ல உங்களுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா 191 நாடுகள்ல தமிழர்கள் வாழ்றாங்க. நீங்க நினைக்கலாம் இந்தியர்கள் வந்து 140 நாட்கள் தானே வாழ்றாங்க, அது எப்படி தமிழர்கள் மட்டும் 191 நாட்கள் வாழ்றாங்கன்னா, இந்தியா விடுதலை கிடைப்பதற்கு முன்பாக உலகம் முழுக்க போன தமிழர்கள் கிட்டத்தட்ட 50 நாடுகள்ல 50 நாட்டு பாஸ்போர்ட்ல 50 நாட்டு குடிமகனா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த மக்களுடைய புலம்பெயர்கள் தன்மையை சேர்க்கிறப்ப 191 நாட்டுல தமிழர்கள் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்க. எழுத பேச படிக்க தெரிஞ்ச தமிழர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்க மூலமா அந்தந்த நாட்டுல இந்த தமிழுக்குரிய பெருமையை உருவாக்கி கொடுத்து, அதே மாதிரி இன்னைக்கு நீங்க இங்க அக்ரிகல்ச்சர் படிச்ச பசங்க வந்திருக்கீங்க, மாணவர்கள் வந்திருக்கீங்க. உங்களுக்கு தெரியும் இங்க என்டாங்கட் ஸ்பீஷிஸ் நீங்க படிச்சிருப்பீங்க. ஆனா இந்த என்டாங்கட் ஸ்பீஷிஸ் இங்கதான் இருக்கே தவிர இதே தாவரங்கள் பல நாடுகள்ல இருக்கு. அதாவது டிராபிக்கல் கண்ட்ரில இப்ப அண்மையில நான் பிலிப்பைன்ஸ் போயிட்டு வந்தேன், அண்மையில கம்போடியா, தாய்லாந்து, மலேசியா, சிங்கப்பூர் பல நாடுகள் போயிட்டு வந்தப்ப இங்க இருக்கிற அதே தட்பவெப்பம் வேற எந்தெந்த நாட்டில் இருக்கும் அந்த நாட்டில் இது என்டாங்கட் ஸ்பீஷிஸே இல்லை. இங்க ஒரு மகிழ மரம் இங்க வேணா குறைஞ்சிருக்கலாம், அதே மகிழ மரம் பிலிப்பைன்ஸ்ல நல்லா இருக்கும். அதே செண்பக மரம், இன்னைக்கு நார்த் கொரியாவுடைய மிக முக்கியமான மரம் வந்து செண்பக மரம். அதே மாதிரி தாய்லாந்துடைய இன்னைக்கு பூ வந்து பார்த்தா சரக்கொன்றை.
பர்மாவுடைய பூ பார்க்கறப்ப வேங்கை பூ, இன்னைக்கு மலேசியாவுடைய பூ பார்க்கறப்ப செம்பருத்தி. இதெல்லாம் இங்க தமிழ்நாட்டுடைய வெஸ்டர்ன் காட்டுல இருந்து ஒரு பரவலா போனதுதான். இன்னைக்கு கூட நீங்க சாமி கும்பிட்றப்ப பார்த்துருப்பீங்க, இன்னைக்கு நாகரிக பூன்னு ஒரு பூ வச்சு கும்பிடுவாங்க, பார்த்துருப்பீங்க. இந்த நாகரிக பூ இங்க இல்லை, அதுக்கிட்ட சவுத் அமெரிக்கால நீங்க வந்தது. அதாவது இந்த மண்ணில இருந்து உலகம் முழுக்க போன மக்கள் பல வகையான தாவரங்களை இங்க கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி பல வகையான தாவரங்களை விட்டுட்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி இது ஒரு பல்லுயிர் ஓம்புதல் கொண்டாடும். இங்க வந்து காக்கை குருவி எங்கள் ஜாதியின் பாரதியார் சொன்ன மாதிரி இங்க வந்து பல்லுயிர் ஓம்புதல் இருந்திருக்கு. இங்க மட்டும்தான் மிக முக்கியமான விஷயம். இன்னைக்கு உலகத்துல எவ்வளவு நாகரிகம் இருக்கு, சீன நாகரிகம் இருக்கு, ஈஜிப்ட் நாகரிகம் இருக்கு, அமெரிக்க நாகரிகம் இருக்கு, எல்லா நாகரிகம் இருக்கு. ஆனால் இங்க மட்டும்தான் விலங்குகள் குணங்களை உள்வாங்கி, அதாவது அனிமல் பிஹேவியர் அடாப்டேஷன் ஆகி அதன் மூலமாக தன்னுடைய அறிவை வளர்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த மக்களுடைய புலம்பெயர்தல் மிக மிக முக்கியம். ஏன்னா ஒரு பாய்மர கப்பல்ல காற்றை பயன்படுத்தி நீரோட்டத்தை பயன்படுத்தி இவங்க போயிருக்காங்க. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 72 விலங்குகள் பற்றி ஆராய்ச்சி பண்றேன். குறிப்பா ஆமைகள் பத்தி நீங்க நெட்ல போட்டு பாத்தீங்கன்னா கடல் ஆமைகள் வழியில தமிழர்கள் எப்படி உலகம் முழுக்க போறாங்கன்றது என்னுடைய முதல் ஆய்வு. அதே சமயத்தில் 2வது ஆய்வு குமரிக்கண்டம், கடலுக்குள்ள மூழ்கி இருக்க அந்த நிலங்கள் எப்படி மீன்கள் இனப்பெருக்கம் பண்ணக்கூடிய இடமா உருவாக்குன்றது என்னோட ஆய்வு. அதே சமயத்தில் உங்களுடைய அறிவு திறன். இப்ப வேணா நம்ம ஒரு நேரத்துல ஒரு வேலை 2 வேலை செய்யறதே நமக்கு பயமா இருக்கு. ஆனா அந்த காலத்துல இருந்த இந்த தமிழர்கள் வந்து ஒரே நேரத்தில் 100 வகையான வேலைகளை செய்யக்கூடிய திறன் வாய்ந்தவங்களா இருந்திருக்காங்க. அதாவது சதாவனம் சொல்லுவாங்க. சதாவனம்ன்றது என்னன்னா ஒரு நேரத்துல 100 வகையான விஷயங்கள் உருவாங்குறது. என்ன முன்ன என்ன நடக்குது, பின்னாடி என்ன நடக்குது, மேல என்ன நடக்குது, கீழே நடக்குது, பக்கத்துல யார் என்ன நோக்கி வராங்க. அதாவது ஒரு தெளிவான தொலைநோக்கு பார்வையோடு வாழ்ந்த ஒரு இந்த தமிழ் சமூகம் உலகம் முழுக்க போன ஒரு சமூகமா தான் இருந்திருக்கு. இப்ப இதுல ரொம்ப முக்கியம், என்னை பொறுத்த வரைக்கும் தனி மனித ஒழுக்கமும் தற்சார்பு வாழ்க்கையும் சேமிப்பும் சிக்கனமும் இருந்தால் வருங்காலத்தில் எந்த வகையான சிக்கல்கள் இருந்தாலும் நம்மால் சமாளிக்க முடியும். இப்ப இங்க எத்தனை பேருக்கு சேமிக்கிற பழக்கத்தை கைத்துக்க முடியுமா? எத்தனை பேருக்கு கொடுக்கிற பழக்கத்தில், அதாவது தண்ணியை வந்து சிக்கனமா செலவு பண்ற தன்மை இருக்கு? அதே மாதிரி எத்தனை பேருக்கு தன்னுடைய வீட்டுல சின்ன தோட்டம், ஒரு சின்ன தக்காளி செடி, ஒரு வெண்டைக்காய் செடி, கத்திரிக்காய் செடி, ஒரு கருவேப்பிலை செடி, இது எல்லாமே தற்சார்பு வாழ்க்கை. இது என்னன்னா நீங்கள் பணத்தை செலவுபடுத்தக்கூடிய தன்மை குறைஞ்சிக்கிட்டே வரும். இப்ப ஒரு வீட்டுல தற்சார்பு வாழ்க்கை இருந்ததுன்னா நீங்க பிரச்சனை வரப்ப, எங்க வீட்டுல நான் சென்னையில ஒரு 3 வருஷம் முன்னே சென்னையில வெள்ளம் வந்தப்ப அந்த 15 நாள் 30 நாள் எங்க வீட்டு காய்கறி தான் எங்களுக்கு பயனா இருந்தது. அதே மாதிரி எங்க வீட்டுல இருக்கிற சோலார் மின்சாரம் தான் எனக்கு எல்லா வீட்லயும் கரண்ட் இல்லாதப்ப எங்க வீட்டுல கரண்ட் இருந்தது. அதே மாதிரி நீர் பழையபடி அந்த வாளி சேர்ந்து நீர் வைக்க பழக்கிறதுனால என்னால தற்சார்பு வாழ்க்கை வாழ்ந்தால அன்னைக்கு இருந்த சிக்கல்ல இருந்து எங்களால மீள முடிஞ்சது. அதே சமயத்துல இங்க எத்தனை பேருக்கு டிவி நிகழ்ச்சியெல்லாம் பார்க்குற பழக்கம் உண்டு? சீரியல் பார்க்குற பழக்கம் எத்தனை பேருக்கு இருக்கு? பரவாயில்ல, கை கம்மியா இருக்கு. நிறைய சேனல் இருக்கு, டிஸ்கவரி சேனல் இருக்கு, ஹிஸ்டரி சேனல் இருக்கு, நேஷனல் ஜியோகிராஃபி சேனல் இருக்கு, அதெல்லாம் பாருங்க. அதாவது இப்ப நான் வந்து நீங்க இந்த மொபைல் வந்து நீங்க எல்லாம் வீடியோ கேம்ஸ் ஆடுறதுக்கு பயன்படுத்துறீங்க. நான் இந்த மொபைலை உலகத்தை இணைக்கிறதுக்கு பயன்படுத்துறேன். இந்த மொபைல்ல இருக்கிற வாட்ஸ்அப், இந்த மொபைல் இருக்க ஃபேஸ்புக் வச்சுட்டு தான் என்னால 191 நாடுகளை இணைக்க முடியும். இன்னைக்கு மிக முக்கியமான இந்த பசுவை கூட இங்க வசந்த் இருக்காங்க, கன்னடையா இருக்காங்க, இவங்க எல்லாம் இருக்காங்கன்னா இவங்களோட நான் நேரடி பேச முடியாது. ஆனா போன்ல பேசிக்கலாம், வாட்ஸ்அப்ல செய்தி கொடுத்துக்கலாம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்க 32 மாவட்டங்களையும் ஒரு பசுமை புரட்சி பண்ண முடியும்னா அது இந்த மொபைலால் தான் பண்ண முடியும். அதே மாதிரி உலக நாடுகளில் இருக்கக்கூடிய இன்னைக்கு இந்த திண்டுக்கல் மாவட்டத்துடைய செந்துறை வட்டத்துடைய மக்கள் பல நாட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, பல நாடுகள் இருக்காங்க. அவங்க நினைச்சானா உங்களுடைய இந்த செந்துறையுடைய இந்த 24 உட்கடை கிராமத்துடைய நிலையை மாற்ற முடியும். இப்ப என்ன சொல்லியிருக்கோம்னா, இந்த வான் வரைக்கும் பூமரங்கள் போன போதும் காய் மணிக்குள் வேறுகின்றும் நீங்கிடும். என்னதான் இங்க படிச்சுட்டு வெளிநாடு போனாலும் மனசுக்குள்ளவே நமக்கு இங்கே தான் இருக்கும், தமிழ்நாட்டு மேலதான் இருக்கும். மனசுக்குள்ளாவே மதுரை மாவட்டமோ திண்டுக்கல் மாவட்டமோ திருச்சி மாவட்டமோ அப்படிதான் இருக்கும். அப்படி இருக்கிறப்ப இங்க இருக்க பிரச்சனைகள், ஒரு மாணவன் மாணவிக்கு படிப்புக்கு செலவுக்கு பணம் இல்லைன்னா அமெரிக்காவில் இருக்கிற ஒரு 10,000 அனுப்ப முடியும். இந்த நிலை வந்து மிக முக்கியமான இந்த தகவல் தொழில்நுட்பம், இந்த இணையம் மூலமாக இந்த உலகத்தை இணைக்க முடிகிறது. அதன் மூலமாக நம்முடைய பிரச்சனைகளை நம்மால் தீர்த்து கொள்ள முடியும். இங்க நிறைய பேருக்கு, இங்க எத்தனை பேருக்கு சயின்டிஸ்ட் ஆகணும் ஆசை இருக்கு? கேட்க முடியுமா? எத்தனை பேருக்கு இன்ஜினியர் ஆகணும் ஆசை இருக்கு? எத்தனை பேருக்கு டாக்டர் ஆகணும் ஆசை இருக்கு? இது இல்லாமல் நிறைய படிப்பு இருக்கு.
அக்ரிகல்ச்சர் படிப்பு இருக்கு, ஹார்டிகல்ச்சர் படிப்பு இருக்கு, அக்ரோஃபாரஸ்ட்ரி படிப்பு இருக்கு, ஃபோரன்சிக் படிப்பு, சயின்ஸ் சம்பந்தமா நிறைய படிப்பு இருக்கு. இது 3 மட்டுமே படிப்பு கிடையாது. இது இல்லாம நிறைய படிப்பு இருக்கு. பூமி சுழற்சி பற்றி ஆராய்ச்சி படிப்பு இருக்கு, வானத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ற படிப்பு இருக்கு, நிறைய படிப்பு இருக்கு. அதனால நீங்க முதல்ல உலக நாடுகள் பற்றி நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எத்தனை நாடுகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதே சமயத்துல என்னென்ன வேலை வாய்ப்புகள் இருக்கு, அதை விட என்னென்ன படிப்புகள் இருக்கு. அதாவது உங்க திறன் வந்து உங்களுக்கு வருமானத்தை கொடுக்கணுமே தவிர உங்களுடைய வருமானத்துக்காக நீங்க படிக்கக்கூடாது. அதை மட்டும் நீங்க நினைவு வச்சுக்கோங்க. அதே சமயத்தில் இந்த எஸ்எம்எஸ் பள்ளியில நீங்க இங்க இருக்கக்கூடிய, நீங்க உள்வாங்கக்கூடிய இதெல்லாம் சென்னையில் இருக்கும் கிடையாது. சுத்தி மலைகள், மிக அழகான மரங்கள், நிழல் மரங்கள். இந்த ஊர்ல நீங்க உருவாங்க விஷயம் தான் உங்களால உலக நாடு முழுக்க எங்க வேலைக்கு போனாலும் இந்த நினைவு உங்களை, அதாவது பள்ளி நினைவுகள் உங்களை நிச்சயமா உங்களுடைய மனசுல ஒரு தாக்கத்தை உருவாக்கும். இப்ப நீ வெயில உட்காந்துருக்கீங்க, நீங்க தற்சார் வலிக்கிறீங்க. அடுத்த நீங்க படிச்சு முடிச்சுட்டு உங்க குழந்தை வரப்ப இந்த இடம் ஒரு தோப்பா இருக்கும். இந்த இடம் ஒரு மிகப்பெரிய, அதாவது இப்ப இருக்கிற டெம்பரேச்சரோட ஒரு 3-4 டிகிரி டெம்பரேச்சரா குறையிற மாதிரி நீங்க ஒரு வாக்குறுதி எடுத்துக்கோங்க. ஒரு மூலிகை தோட்டம் வளங்க, மூலிகை பண்ணை உருவாக்குங்க. ஒவ்வொரு வீட்டிலையும் நீங்க போனா உங்க வீட்டுல இருக்க உங்களுடைய சிந்தனைகள் வந்து உங்க வீட்டுல இருக்க எல்லாருக்கும் வரும். ஒவ்வொரு வீட்லயும் ஒரு தற்சார்பு தோட்டம் வைங்க, மாடி தோட்டமோ வீட்டு முன்னாடி தோட்டமோ வைங்க. உங்களுக்கு தேவையான தக்காளி நீங்களே உற்பத்தி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான மிளகாய், உங்களுக்கு தேவையான எல்லா வகையான காய்கறிகள் நீங்களே உற்பத்தி பண்ணிக்கோங்க. அதே சமயத்துல நீங்க வந்து என்ன நாட்டுக்கு போனாலும் உங்களை முதல்ல கேட்கிற கேள்வி, சரிங்களா, நானும் போறேன், வெளிநாட்டுக்கு போறேன், முதல்ல கேட்கிற கேள்வி நீ எந்த ஊர் தான் கேட்கறேன். நீங்க என் பேர் கேட்கறது இல்லை, என்னுடைய படிப்பு கேட்கறது இல்லை, எதுவும் கேட்கறது இல்லை. ஃபர்ஸ்ட் கேட்டோடனே போனோடனே என்ன கேட்கறாங்கன்னா, தம்பி எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்கன்னு கேட்கறேன். அப்ப நீங்க வளர்ந்தால் உங்களோட சேர்ந்து உங்களுடைய ஊரும் வளரும். இந்த ஊருடைய பெருமையை நீங்கள் பல இடங்களில் கொண்டு போய் சேர்ப்பீங்க. இது எத்தனை பேருக்கு ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு? கைக்கு முடியுமா? விளையாட்டுல படிப்போடு சேர்ந்து விளையாட்டு தன்மை எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு ஒலிம்பிக்கோ, நீங்கள் ஒரு நேஷனல் கேம்ஸ்க்கோ சென்றால் அதோடு சேர்ந்து உங்கள் ஊருடைய பெயரும் வெளியே வரும். உங்களுடைய தனி மனித அடையாளம் உங்கள் ஊரின் அடையாளமாக மாறும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்னைக்கு படிப்போடு சேர்ந்து உங்க திறன் வளர்க்கறதையும் நீங்க மனசுல வச்சுக்கோங்க. நிச்சயமா நான் கடந்த மார்ச் மாசம் வந்ததுக்கும் இந்த நவம்பர் மாசம் வந்ததுக்கும் நிறைய மாற்றங்களை இங்க இருக்க நண்பர்கள் வசந்தி எல்லாரும் உருவாக்கி இருக்காங்க. அதே மாதிரி இங்க உங்களுக்கு வழிகாட்டுதலுக்குரிய பல பேர் இருக்காங்க. ஃபாதர்ல இருந்து உங்களுடைய பிரின்சிபால்ல இருந்து எல்லாரும் இருக்காங்க. வழிகாட்டுதல் இருந்தால் நிச்சயமாக வாழ்க்கையை முன்னுக்கு வர முடியும். இப்ப என்னுடைய பேர் உங்களுக்கு தெரியும், ஒரிசா பாலுன்ற பேரை நீங்க கூகுள் சிஸ்டம் போட்டு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபேஸ்புக்ல இருந்து வாட்ஸ்அப்ல இருந்து வரும். உங்களுடைய எதிர்காலத்துக்கு உங்களுடைய அறிவு வளர்ச்சிக்கு தேவையான விஷயங்கள் இருந்தால் நீங்க என்ன நிச்சயமா தொடர்பு கொள்ளலாம். அதே சமயத்தில் இங்கே எங்களுடைய நோக்கம் இந்த தமிழ்நாட்டை ஒரு மிக வளமாக, அதாவது 2000 வருஷம் முன்னாடி உலகமே தேடி வந்த ஒரு இடமா இருந்தது. ஏலக்காய்க்காக வந்தாங்க, லவங்கத்துக்காக வந்தாங்க, ஸ்பைஸ், எல்லா வகையான ஸ்பைஸ்க்கு வந்தாங்க. இங்கிருந்து மரத்தை கொண்டு போய் வெளிநாட்டு யூரோப்ல வந்து கப்பல் கட்டினாங்க. 42 வகையான மரங்களை இங்கேருந்து அவங்க கடல் வழியை கொண்டு போனாங்க. இங்கிருந்து ஒரு 300 வகையான குங்குலியம் சொல்லக்கூடிய பிசின் ரெசின் எடுத்துட்டு போனாங்க. இங்கிருந்து அரக்கு எடுத்துட்டு போனாங்க. இங்க இது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு உற்பத்தி சார்ந்த இடமா இருந்தது. இங்க 18 குடிகள் சொல்லக்கூடிய 18 வகையான தொழில் செய்யறவங்க இருந்தாங்க. இரும்பை கண்டுபிடிச்சு கொடுத்தது இங்க இருக்க மக்கள் தான். தங்கத்தை பயன்படுத்துறது கற்றுக் கொடுத்தவங்க இங்க இருக்க மக்கள் தான். அதே மாதிரி இன்னைக்கு மெர்குரி, பாஸ்பரஸ், சல்பர் போன்ற கனிம வளங்கள், அதே மாதிரி மினரல்ஸ், இரும்பு, எல்லா வகையான விஷயத்தையும் இங்க இருந்தா நிறைய, அதாவது அறிவுசார் இடமா இந்த இடம் இருந்திருக்கு. நிச்சயமாக 2000 வருஷம் முன்னாடி நம்மளால உலகம் முழுக்க போயிட்டு வர முடிஞ்சதுன்னா இன்னைக்கும் நம்ம வந்து கடல் வழியா போன இடத்துலாம் விமான வழியா போயிட்டு இருக்கோம். இப்ப நம்மளுடைய திறன் வளர்க்கணும்னா முதல்ல நம்ம அறிவு ஆற்றலை வளர்த்துக்கிறோம். அதே மாதிரி செயல்படும் திறனை வளர்த்துக்கிறோம். இன்னொரு 15 வருஷம் கழிச்சு, ஒரு 20 வருஷம் கழிச்சு, 40 வருஷம் கழிச்சு இதே பள்ளியில நீங்க வந்து அப்ப படிக்கிற பசங்களுக்கு உங்களுடைய திறனை சொல்ற மாதிரி இருந்தால் நன்றாக இருக்கும். உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இப்ப வெயில்ல உங்களுக்கு இந்த மரங்கள் பாதுகாப்பா இருக்கு. நீங்க எல்லாரும் சேர்ந்து மரங்கள் நட்டுனா இன்னும் அழகா உட்கார்ந்து அடுத்த தலைமுறையிலே கேட்க வைக்கலாம். நன்றி, வணக்கம்.